ஹலோ கைஸ், வெல்கம் டு கோடெக்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் எப்படி உங்களோட ஃபோட்டோஸு வீடியோஸு ஒரு ஃபோல்டரை எப்படி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஷேர் பண்ணப்பட்ட நீங்கள் ஃபோல்டரோ ஜிப்பையிலையோ எப்போ வேணாலும் நீங்கள் எந்த லேப்டாப் வேணாலும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோல்டரை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கம்ப்ரஸ் ஃபைலை கிளிக் பண்ணி உங்கள் சிப் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபைலு சிப்பாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போது உங்களோட லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் இருக்க வாட்ஸ்அப்பில் 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே டாக்குமெண்ட் அப்லோட் அப்படிங்கிறது இருக்கும். டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஃபோல்டர் ஜிப்பாக மாற்றப்பட்ட இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்பில் இப்போது ஜிப் ஃபைல் அப்லோட் ஆயிரும். ஸோ இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் எந்த ஒரு லேப்டாப்பில் வேணாலும் மறுபடியும் டவுன்லோட் பண்ணி அன்சிப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோல்டரில் வைக்கப்பட்ட இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஸோ இது மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு ஃபோட்டோஸோ வீடியோஸோ டெலிட் ஆகாது. நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அது இல்லாமல் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைலை கூட நீங்கள் சிப்பாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி உங்கள் லேப்டாப்பில் வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணுறது, எப்படி ஃபைல் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக பார்ப்போம்.